بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களை புதுமைகளில் உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களுக்கு நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில்
விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு வகையான விவரங்களை நாம் அறிந்து, நேற்றைய தினம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிர்களும் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும், அப்படி மனிதர்களுடைய உயிர்கள் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் அந்த செய்தியை கேள்விப்படுகிற அன்பர்கள் அல்லது அதே நேரத்தில் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய முதற்கட்ட காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1528வது நபிமொழி. இந்த நபிமொழியை நீங்கள் படித்து பார்த்தால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா அவர் மரணப்படுக்கையிலே கிடந்து அவருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவரை சந்தித்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தார்கள். திடீரென அவருக்கு மரணம் நேர்ந்தது. தோழர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க சென்று அங்கே நின்று அவர் செய்த காரியத்தை மக்களுக்கு விளக்கிய சம்பவத்தை நீங்கள் இந்த நபிமொழியிலே பார்க்கலாம். அபூ சலமா அவர்களுடைய கண்கள் திறந்த நிலையில் இருந்ததாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவருடைய கண்களை எல்லாம் கசக்கி மரணித்து போன அந்த மனிதனுடைய கண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடி தோழர்களை பார்த்து சொன்னார்கள். அப்பொழுதுதான் அந்த தோழர்களுக்கு முதல் செய்தியாக தெரிகிறது. காரணம், இதை கேட்ட தோழர்கள் திடுக்குற்று பயந்து போய் அழுதார்கள் என்று ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்ததை நீங்கள் அறிந்தால் உடனே சென்று அவருடைய கண்களை நன்றாக கசக்கி மூடிவிடுங்கள். காரணம், அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு எடுத்துச் செல்வதை ஒவ்வொரு மனிதனும் பார்க்கிற காரணத்தினால் அவருடைய கண்கள் நிலைகுத்தி நிற்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் திடுக்குற்று பயந்து போய் அழுக ஆரம்பித்தார்கள் என்று அந்த ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், சக்கராத்துடைய நேரத்தில் அந்த மனிதனுடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் அளவுக்கு மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் வந்தமர்ந்து அதிலிருந்து மலக்குல் மவுத் எழுந்து வந்துதான் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிறார். கைப்பற்றி அதற்கே உண்டான துணிகளில் எடுத்துச் செல்வதை மனிதனுடைய அந்த கண் மிக சார்பாக உன்னிப்பாக அந்த கண் அதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உரையினுடைய துவக்கத்தில் மரணத்திற்கும் மரணம் உண்டு என்பதை உங்களுக்கு நாம் விளக்கி இருந்தோம். மறுமை நாளில் நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும் தீயவர்கள் நரகத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டவுடன் மனிதர்களுடைய உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்தினுடைய வாசலில் கொண்டு போய் நிறுத்தி சொர்க்கவாசிகளே என்று மலக்குமார்கள் அழைப்பார்கள். அவர்கள் வந்து எட்டி பார்த்தவுடன் மலக்குமார்கள் இது என்ன எது என்று கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு அது எப்படி தங்களுடைய உயிர் என்று தெரிந்தது? மரண நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆகவேதான் மறுமை நாளில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சங்கைக்குரிய இமாம்கள் விளக்கம் அளிக்கிறார்கள்.
ஆகவே மரண நேரத்தில் அருகில் இருப்பவர்கள், மரணத்தை கேள்வியுட்டு சென்று பார்க்கிறவர்கள் கண்கள் திறந்திருந்தால் அந்த கண்களை மூடி விடுவது நமக்கு முதல் நபி வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஒரு மனிதன் மரணித்தால் குறிப்பிட்ட நேரம் அவனுடைய உடம்பிலே சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கிற வரைதான் கைகளை நீங்கள் வேண்டியவாறு திருப்பிக் கொள்ளலாம், கண்களை கசக்கி மூடிவிடலாம். அந்த சூடு தணிந்து விட்டால் அந்த கண்களை என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் மூட முடியாது. கண்களை அப்படி மூடாமல் ஒரு மனிதனுடைய ஜனாசா இருந்தாலோ, வருகிறவர்கள் எல்லாம் அந்த மையத்தை பார்க்கும் பொழுது என்ன நிலை ஏற்படும்? பரிதாபகரமான நிலை ஏற்படும். கண்கள் திறந்திருந்தால் பலகீனமான மனிதர்களாக இருந்தாலோ அவர்கள் மனநோய்க்கு கூட ஆளாகி விடுவார்கள். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பரிதாபம், ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம் எல்லோருக்கும் தோன்ற ஆரம்பிக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை கசக்கி மூடிவிடுங்கள், அவர்களுடைய உயிர்களை அவர்களே பார்க்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே இருந்து பிரிகிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கை சரியா தவறா என்பதை விளக்கி மன்றாட வைத்து திருந்துவதற்கு அவகாசம் கேட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். இரண்டாவது, நவீன காலத்தில் இருக்கிறோம். உயிர் என்றால் என்ன யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் உயிர் என்றால் அது என்ன, ஒரு ஆவியா? உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருளா? உயிர் என்பது உருவமில்லாத ஒன்றா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிர் என்பது மனிதன் பார்த்து புரியக்கூடிய வடிவத்தில் உள்ளது. உயிர் என்பது வானவர்கள் எடுத்து அதை சொர்க்கத்தினுடைய துணிகளால் நரகத்தினுடைய துணிகளால் எடுத்து அதற்கென்று ஒரு கவனிட்டு எடுத்து செல்கிற ஒரு பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த உயிரை ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே பார்ப்பார்கள். மூன்றாவது, இதுவரை நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, நமக்காக வேண்டி பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற, நன்மை தீமைகளை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற, உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற மலக்குமார்கள் உண்டுமா இல்லையா? கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த மலக்குமார்களை சக்கராத்துடைய நேரத்தில் மனிதர்கள் பார்ப்பார்கள். அடுத்த சக்கராத்துடைய நேரத்தில் என்ன நிகழ்கிறது? வானத்திலே இருந்து ஒரு அசரீரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் அல்லாஹுவை பார்க்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹுவும் பார்ப்பான். அல்லாஹுவை பார்க்க யார் வெறுக்கிறாரோ அவரை அல்லாஹும் வெறுக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மரணத்தை வெறுக்கிறோமே. ஆயிஷாவே, அதுவல்ல, உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் அவருக்கு சொல்லப்படும், என்ன சொல்லப்படும்? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அருள் அந்த அடியானுக்கு உண்டு என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்று வானத்தில் இருந்து ஒரு அசரீரி வரும். அப்பொழுது அந்த இறை விசுவாசி அந்த அசரீரியை கேட்டு அல்லாஹுவை பார்க்க விரும்புவார். அப்ப அல்லாஹும் அவரை பார்க்க விரும்புவான். கெட்டவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அதே போன்ற ஒரு அசரீரி வரும். அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய அடியான் அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வரப்போகிறான், அவனுக்கு நரகத்தின் கடுமையான தண்டனைகள் உண்டு என்கிற அசரீரி வரும். உடனே இவன் அல்லாஹுவை பார்க்க வெறுப்பான், அவனை பார்க்க அல்லாஹ்வும் வெறுப்பான். அதுதான் அந்த நபிமொழிக்கு அர்த்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது 4-5 நிலைப்பாடுகள் நடக்கிறது. ஒன்று, நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே தண்டனை கொடுத்து உயிர்களை கைப்பற்றுகிறான். வானவர்களை பார்க்கிறோம், உயிரை பார்க்கிறோம், வானத்தில் இருக்கிற அசரீரியை கேட்கிறோம். இப்படி சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அந்த உயிரை அவர் பார்க்கிறார். கண்களை கசக்கி மூடுங்கள்.